நஹமதுஹு வனுசல்லி அலா ரசூலில் கரீம். இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே நாயம் ஸல்லல்லாஹு பெரும் சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளுடைய பட்டியல்களிலே நிறைய இருந்தாலும் ஒரு சில தகவல்களை நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு வாகனத்திலே, ஒட்டகை அல்லது கோவேறு கழுதை என்ற ஏதாவது ஒரு வாகனத்திலே அவர்கள் ஏற விரும்பினார்கள் என்று சொன்னால், அந்த அவருடைய விருப்பத்தை அந்த இனம், அந்த வாகனம் புரிந்து கொண்டு அவைகளாக முன் வந்து தங்களை தாழ்த்தி கொள்ளும், அவர்கள் ஏறுவதற்கு இணக்கமாக ஆக்கிக் கொள்ளும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் பொழுது, ஹிஜ்ரத் செய்து சென்றபோது அவர்கள் ஒரு ஒட்டகையிலே அமர்கின்றார்கள். அந்த ஒட்டகை அவர்களுக்காக வேண்டி தன்னை தாழ்த்தி படுத்துக் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய பிறகு அது நடக்க ஆரம்பித்தது. அது நடக்கின்ற விதத்தையும் இமாம்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு உபாதை ஏற்படாத அளவிற்கு அவைகள் தங்களுடைய நடையுடைய வேகத்தை மாற்றிக்கொள்ளும், அவைகளுடைய அதிகமான அசைவுகளை அவைகள் நிறுத்தி கொள்ளும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே அந்த ஒட்டகத்திலே நுழையும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் தலஅல் பத்ரு அலைனா, எங்களின் மீது முழு நிலவு தோன்றிவிட்டது என்ற அந்த பாடலை அங்கே மதீனாவை சேர்ந்த சிறு பிள்ளைகள் படித்தபோது, அந்த பாடலுக்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் முழு நிலவை போல துடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் அவர்கள் தலஅல் பத்ரு அலைனா என்ற அந்த பாடலை படிக்கின்றார்கள். அப்படி முழு நிலவுடைய பிரகாசத்தோடு அந்த ஒட்டகையிலே அமர்ந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளியாக வந்துவிட வேண்டும், நமது வீடு அந்த நசீபை பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை ஆவலாய் தேடினார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய ஆசையும் அப்படி இருக்கும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், அது எங்கே நிற்க வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளதோ அங்கே போய் சரியான இடத்திலே போய் அது நின்று கொள்ளும், அது இறைவனால் ஏவப்பட்ட விஷயம் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். அந்த ஒட்டகை சரியாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டிற்கு முன்னால் போய் மண்டியிட்டு படுத்துக் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிற்குள்ளே விருந்தாளியாக உள்ளே நுழைகின்றார்கள். இப்பொழுது ஓடி சென்ற அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று தன்னுடைய வீட்டிலே அமர வைத்ததற்கு பிறகு தங்களுடைய தாயாரை பார்த்து அந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி வீட்டிற்குள்ளே ஓடுகின்றார்கள். தாயாரை பார்த்து சொன்னார்கள், தாயாரே, நமது வீட்டிற்கு யார் வந்திருக்கின்றார் தெரியுமா? உலக மக்களுக்கெல்லாம் ரசூலாக அனுப்பப்பட்ட நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வீட்டிற்குள்ளே நமது விருந்தாளியாக நமது வீட்டை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றார்கள். அவருடைய ஒட்டகம் நமது வீட்டிற்கு முன்புதான் வந்து அமர்ந்தது, அதை நான் பார்த்தேன் என்பதாக அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் சொன்னபோது, அப்பொழுது அந்த தாய், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தாய் கண் பார்வை அற்றவராக இருந்தார்கள். அவர்களுக்கு பார்வை தெரியாது. அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அவர்களை நூர் என்பதாக சொல்கின்றீர்கள், பத்ர் 14ஆம் பக்கத்து நிலவு என்பதாக சொல்கின்றீர்கள், நமது வீட்டிற்கே அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதாக சொல்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மனிதரை எனது கண்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கண்களிலே கண்ணீர் நிரம்ப கண்ணீரை வலிக்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். அந்த தாயார் அழுது கொண்டிருப்பதை பார்த்து இரக்கம்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 புனிதமான கைகளை வைத்து அவருடைய கண்களிலே தடவி விடுகின்றார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த பெண்மணி பார்வை உள்ள பெண்மணியாக கடைசி வரைக்கும் இருந்தார்கள் என்ற சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அந்த இயற்கை கழிவுகளை பூமி அப்படியே விழுங்கிவிடும் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அதாவது சிறுநீர் கழித்தாலும் சரி அல்லது மலம் கழித்தாலும் சரி, அவர்களுடைய சிறுநீரையும் மலத்தையும் எந்த மனிதர்களும் பார்த்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் பூமி அவர்கள் அந்த கழிவுகளை தனக்கு மத்தியிலே உறிஞ்சிக் கொள்ளும் என்பதாக நாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம். அதே போல எந்த ஒரு நேரத்திலாவது அவருடைய உடலிலே ஒரு பூச்சி வந்து அமர்ந்தது, ஒரு ஈ வந்து அமர்ந்தது என்ற சரித்திரத்தை நாம் காட்ட முடியாது. எந்த பூச்சியும், எந்த ஒரு ஈ இனமும், எந்த ஒரு ஜீவராசியும் அவர்களுடைய புனிதமான உடலிலே வந்து அமர்ந்து கொள்கின்ற அந்த நிலையை அல்லாஹ் தஆலா அவளுக்கு அவருடைய புனிதமான உடலுக்கு ஏற்படுத்தவில்லை. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போதே ஒரு பேரற்புதத்தோடு பிறந்தார்கள். எப்படி இஸ்லாமிய குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் பிறந்ததற்கு பிறகு ஹத்னா செய்யப்படுகின்றார்களோ, அந்த ஹத்னா செய்யப்பட்ட சுன்னத் செய்யப்பட்ட முறையிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களை பிறக்க வைக்கின்றான். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் நமக்கு நிறைவாக பல இடங்களிலே பல ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்ற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.